ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். விஷுவாவசு வருடத்தின் மார்கழி மாதம். நீளதுங்கஸ்தன கிரீதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்த மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரச்சனிகலிதம் ய பலாத்கிருத்ய புங்கதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயற் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேத கோனூர். இன்று விஷுவாவசு வருடத்தின் மார்கழி மாதத்தின் 21வது நாள். நாம் காணவிருக்கும் திருப்பாவையின் பாசுரம் ஏற்ற கலங்கள். அந்த பாசுரத்தை முதலில் பார்ப்போம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். கண்ணனின் திருமாளிகையை தன் தோழியருடன் அடைந்த ஆண்டாள் கண்ணனை எழுப்ப முயற்சிக்கிறாள் அல்லவா. இப்பொழுது சென்ற பாட்டில் நப்பின்னையையும் சேர்த்து எழுப்பினாள். இப்பொழுது கண்ணன் எழுந்திருக்காததினால் மேலும் அவனை எழுப்புகிறாள். முதலில் அவள் கண்ணனின் தந்தையான நந்தகோபனை பற்றி புகழ்ச்சியாக இங்கு சொல்கிறாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே. அதாவது நந்தகோபனிடம் இருக்கும் பசுக்கள் மிகுந்த வள்ளல் பசுக்களாம். எப்படி? ஏற்ற கலங்கள், அவற்றிற்கு அடியில் பால் கறப்பதற்காக வைக்கும் பாத்திரங்கள். கலங்கள் என்றால் பாத்திரங்கள். அந்த பாத்திரங்களை அந்த பாத்திரங்களுக்கு நாங்கள் பால் தருகிறோம் என்று ஏற்றுக்கொண்டன. பால் கறப்பதற்கு ஏற்றுக்கொண்ட அந்த கலங்களில் எதிர்பொங்கி மீதளிக்குமாம். பால் கறந்து அந்த பாத்திரங்கள் பொங்கி வழியும் அளவுக்கு, அந்த வழிதலை தடுக்காத அளவுக்கு அது வழியுமா வழியாதா வருமா என்று சந்தேகமே வேண்டாம். நாம் பால் கறப்பதற்காக ஒரு பானையை வைத்தால் பானை முழுவதும், அல்லது குடத்தை வைத்தால் குடம் முழுவதும் நிச்சயம் பால் தரக்கூடிய, அதில் மாற்றமே இல்லாமல் தங்கு தடையன்றி நிற்காமல் பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், மிகவும் செழிப்புடன் கொழு கொழு என்று மிகவும் வளமையோடு இருக்கின்ற வள்ளல் தன்மையோடு இருக்கின்ற பசுக்களை ஆற்ற படைத்தான். அதுவும் ஒரு பசு 2 பசு 10 பசு அல்ல, மிகுதியான பசுக்கள். இப்படி வள்ளல் பெரும் பசுக்களை மிகுதியாக கொண்டவன் நந்தகோபனின் மகனே அறிவுராய் விழித்திடு. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். ஊற்றமுடையாய், இந்த இடத்தில் ஊற்றம் என்றால் தன் பக்தர்களுக்கு தன்னால் முடிந்தளவு நன்மையை செய்ய வேண்டும் என்று மனதில் உறுதியை பூண்டவனாம் கண்ணன். அப்படிப்பட்ட உறுதி பூண்டவனே கண்ணா, பெரியாய் எல்லாவற்றிற்கும் எல்லா தெய்வங்களுக்கும் மேன்மையானவனே பெரியவனானவனே கண்ணா, உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். இந்த உலகம் தோன்றியது முதல் இப்பொழுது வரை கண்ணில் கண்ட தெய்வமாய், கண்கண்ட தெய்வமாய், கண்ணில் தோன்றிய தெய்வமாய், எங்கள் கண்களுக்கு முன்பு நீ தோன்றிய தெய்வமாய், தோற்றமுடைய ஒரு தெய்வமாய், சுடராய், இந்த உலகத்தின் ஒளி மிகுந்த சுடராய் இருக்கின்ற கண்ணனே துயிலெழாய். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே. மாற்றார் என்றால் எதிரிகள். அவர்கள் உனக்கு வழி தொலைந்து, தங்கள் வலிமையை உன்னிடம் இழந்து, உன் எதிரிகள்
உன் வாசற்கண் உன்னுடைய வாசலிற்கு வந்து ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, எதுவுமே செய்ய முடியாமல் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத அளவு உன்னிடம் சரணடைந்து உன்னுடைய திருத்தாள்களை பணிவதைப் போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் என் பாவாய். நாங்கள் அப்படி வந்தோமே தவிர சும்மா வரவில்லை. உன்னை போற்றி புகழ்ந்தபடி வருகின்றோம், உன்னை போற்றி வருகின்றோம், உன்னை பற்றி புகழ்ந்து பாடி வருகின்றோம். அப்படிப்பட்ட எங்களை இந்த பாவை நோன்பை அனுஷ்டிக்க நீ அனுகிரகிக்க மாட்டாயா கிருஷ்ணா என்று சொல்லி கண்ணனை எழுப்ப முற்படுகின்றாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில். அந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரங்களை பாடியே கண்ணனிடம் சரணடைந்தாள் ஆண்டாள். நாமும் இந்த திருப்பாவை தினங்களில் இந்த பாசுரங்களை பாடுவோம். இந்த 30 பாசுரங்களையும் பாராயணம் செய்வதற்காக 30 பாசுரங்களையும் மொத்தமாக பாடிய வீடியோவின் லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன். நீங்களும் அதை கிளிக் செய்து பாட முற்படுங்கள். முடியாதவர்கள் ஸ்ரவணியுங்கள், கேளுங்கள். ஆனால் ஒவ்வொருவரும் இந்த பாடல் புத்தகத்தையோ நெட்டிலோ பார்த்து வரிகளை மனனம் செய்து தினமும் பாராயணம் செய்யுங்கள். செய்து கண்ணனின் திருத்தாள்களில் பணிந்திடுவோம், கண்ணனின் திருவடிகளில் சரணடைவோம். கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.